Taste the Daily. மக்கா வணக்கம். சென்னையில் மழை வெள்ளத்தை தடுக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு அண்ணன் உதயநிதி வாக்குறுதி கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. போன தடவை நீட் தேர்வுக்கு சொன்னார்ல, அந்த மாதிரி தான். ஏன்னா இந்த மழை வெள்ள பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதை தீர்க்கிறதுக்கு இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் எந்த நடவடிக்கையும் உருப்படியாக எடுக்கலை அப்படிங்கிறதான் உண்மை. 4000 கோடி என்னாச்சுன்னு மக்கள் இந்த வருஷமும் கேட்குறாங்க. கொடுமை என்னன்னா, சென்னையில் இன்னும் பெரிய மழையே ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எல்லாம் நாசமாகி கிடக்கு. பெரிய மழை வந்தால் என்ன ஆகுமோ தெரியல. சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க. விரிவான செய்திகளை விளக்கமாக சொல்கிறேன். ஆய்வு பண்ண போன அண்ணன் உதயநிதி அசிங்கப்பட்டாருப்பா. கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ணவர்கிட்ட முதல் தடவை கம்ப்ளைண்ட் பண்றீங்களா அப்படின்னு அண்ணன் கேட்க, அதுக்கு அவரு வருஷா வருஷம் பண்றேன்னு சொல்லி புலம்பி இருக்கிறாரு. ஆக வருஷா வருஷம் மக்கள் பிரச்சனை தீரல, மழைநீர் வடிகால் கட்டுறோம்னு வருஷா வருஷம் கம்பி கட்டுற கதையத்தான் சொல்றீங்க இல்ல? பேட்டி கொடுக்கிறேங்கிற பேர்ல பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் உளர்னதை பார்த்து ஊரே சிரிக்குதுயா. அதிகாரிகள் துணை இல்லாம இந்த கும்பலால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது போல. ஐயா ஸ்டாலின் மாதிரியே துறையில என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. தஞ்சாவூர் பக்கம் திமுக முன்னாள் எம்பியோட வீட்டில் கொள்ளை அடிச்சிருக்கிறாங்கப்பா. 300 சவரன் வரைக்கும் கொள்ளை போனதா முதல்ல தகவல் வந்தது. இப்போ முன்னாள் எம்பி தரப்பு 87 சவரன் கொள்ளை போனதா புகார் கொடுத்துருக்குறாங்க. எது எப்படியோ ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிறது தெளிவாக தெரியுது. சென்னையில் பல இடங்களில் தண்ணி தேங்கி கிடக்குப்பா. அந்த தண்ணியை டிராக்டர் வச்சு வெளியேற்றுறோம்னு அரசாங்கமே போட்டோ போடுது. ரோட்ல இருக்கிற மழை நீரை மோட்டார் மூலமா வடிகாலுக்குள்ள விடுதாங்க பாருங்க. தெரியாம கேட்குறேன், தண்ணி அதுவா வடிஞ்சு போறதுக்கு பேர் தானே வடிகால்வாய். இப்படி எடுத்து ஊத்துறதுக்கு எதுக்கு காவாய்? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். சென்னையில் எந்த பக்கம் திரும்பினாலும் மழை தண்ணி தேங்கி கிடக்குது. வெளியில் நடமாட முடியாத ஒரு சூழல் இருக்குது. சரி, வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கலான்னா அண்ணா உதயநிதி, மேயர் பிரியா, அமைச்சர்கள்னு அடுத்தடுத்து நாடகத்தை போட்டு எரிச்சலை கிளப்பிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த நாடகம்? ஒழுங்காக மழைநீர் வடிகால் பணிகளை செஞ்சுருக்கணும், அதில் ஊழல் பண்ணிட்டு இப்போ வந்து வேலை பார்க்குற மாதிரி எதுக்கு இந்த சீனுன்னு கேட்குறேன். அட நான் கேட்கலப்பா, மக்கள் கேட்குறாங்க. மக்கா, சென்னையில் திமுக கும்பல் ஆளுக்கு ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. அதாவது கொட்டும் மழையிலையும் அயராது அசராது வேலை பார்க்குறாங்களாமா. அதை பார்த்து நாம் புல்லரிச்சு போய் சில்லறையை செதற விடணுமாமா. 4000 கோடி என்ன ஆச்சுன்னு நாம் கேட்டக்கூடாதுன்னு என்னென்ன பாடுபடுதாங்க பாருங்க. முதல்ல அண்ணன் உதயநிதி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஆய்வு பண்ணுறேங்கிற பேரில் கட்டுப்பாட்டு அறைக்கு போய் அங்கே அண்ணன் ஒரு ஃபோன் கால் பேசினார். அந்த ஒரு ஃபோன் கால் போதுங்க இந்த கவர்மெண்ட் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட. கேட்டீங்களா? வருஷா வருஷம் கம்ப்ளைண்ட் பண்றாங்களாமா. அப்ப எந்த வருஷமும் சொன்னபடியா உருப்படியா எந்த ஒரு வேலையும் செய்யலன்னு நல்லா தெரியுதா? மக்கள் இந்த ஆட்சி மேல செம்ம கடுப்புல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல என்னங்க உதாரணம் வேணும்? அடுத்து மேயர் பிரியா, அவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்க. எங்கேயும் தண்ணி தேங்கலங்கிறாங்க. நம்ம மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் வந்து 160 பகுதிகள் வந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பெரிதாக தண்ணி தேக்கம் இருக்கிறதா கம்ப்ளைண்ட் எதுவுமே பெரிதாக ஏற்படவில்லை. பாத்தீங்களா? எந்த புகாரும் வரலையாமா. அப்ப அண்ணன் உதயநிதி என்ன பேய்கிட்டையாங்க பேசிக்கிட்டு இருந்தாரு? இல்ல சும்மா டிராமா பண்ணாரா? சுத்தி சுத்தி தண்ணி தேங்கி கிடக்கு, எப்படிதான் இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு புரியல மக்கா.
தண்ணி பெருசா தேங்கலன்னு சொன்னவங்க 83,000 பேருக்கு மதிய உணவு போட்டோன்னு வேற சொல்றாங்க. மதிய உணவு வந்து மாநகராட்சி சார்பாக கிட்டத்தட்ட 83,000 பேருக்கு மதிய உணவு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இரவும் வந்து தேவையின் அடிப்படையில் வந்து மாநகராட்சி முழுவதுமாக உணவு தயாரித்து உணவு கொடுத்தாங்களா, உண்மையா, உருட்டா? உண்டவர்களுக்கே இதெல்லாம் வெளிச்சம். மழை பெஞ்சா போதும் பொய்க்கணக்கு எழுத ஆரம்பிச்சுடுதாங்க. இதை விட பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு பாருங்க, கொடுமை. மேலாண்மை பயிர்களுக்காக நேற்று நிவாரணம் அறிவித்திருக்கிறார்கள். ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் என்று சொல்லி நேற்று அறிவித்ததோடு மட்டுமில்லாமல் அதை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு கணக்கு எடுத்துருக்காங்க. போன விட்டம் கணக்கு எடுத்ததுக்கு நேற்று குறுக்கு சொல்லிட்டாங்க. போன அக்டோபரில் இதே மலையில் சேதமான பயிருக்கு பூரா நேற்று முதலமைச்சர் உடனடியாக உத்தரவு வழங்கி பாத்தீங்களா, எல்லாத்தையும் அதிகாரிகள் கிட்ட கேட்டு கேட்டு தான் சொல்ற நிலைமையில இருக்காப்ல. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல. அதிகாரிகள் சொல்ல சொல்ல பேசக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. சரி, எல்லாரும் சென்னையிலேயே ஷூட்டிங் நடத்தினா டெல்டாவில் லட்சக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் நாசமாகி கிடக்க அங்க போய் யாரு பாப்பா? யாரும் பார்க்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு 2 நாள் கூத்துதாங்க. அடுத்த தேர்தலையாவது மக்கள் சரியான நபர்களுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டை மீட்டெடுக்கணும். பழனிக்கே பஞ்சாமிர்தமா, திருப்பதிக்கு லட்டா, திருநெல்வேலிக்கு அல்வாவான்னு கேட்குற மாதிரி திமுக முன்னாள் எம்பி வீட்டில் ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிருக்குதுயா. முன்னாள் எம்பி வீட்டுக்கு பாதுகாப்பே இல்லை, ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை இப்போதாம்ல நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். திமுக முன்னாள் எம்பி AKS விஜயன் வீட்டில் ஒரு கும்பல் கொள்ளையடிச்சிருக்குப்பா. அவருக்கு தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்டு பக்கம் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் ஆள் இல்லாத நேரமாக பார்த்து உள்ள புகுந்த கொள்ளையர்கள் நகை பணத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. முதல்ல 300 சவரன் கொள்ளைன்னு செய்தி வந்துச்சு. ஆனால் திமுக எம்பி தரப்புல இருந்து 87 சவரன் கொள்ளை போனதா புகார் கொடுத்துருக்குறாங்கப்பா. என்ன விவரம்னு தான் தெரியல. இது முதல் சம்பவம் இல்லப்பா. ஏற்கனவே தேனி திமுக எம்பி தங்கத்தமிழ் செல்வனோட ஆபீஸ்ல ஒரு கும்பல் கொள்ளையடிச்சது. இது 2வது சம்பவம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த ஆட்சியில மக்களுக்கு மட்டும் இல்ல, திமுகவில் இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நல்லாவே தெரியுது. ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு எப்படிங்க பாதுகாப்பு இருக்கும்? மக்களோட சொத்தெல்லாம் கொல்ல போனப்ப நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னோம். ஆனா ஆளுங்கட்சி கண்டுக்கல. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வரவா போறாங்க, மக்கள் தானேன்னு அசால்ட்டா இருந்தாங்க. பாத்தீங்கல்ல, அங்க தொட்டு இங்க தொட்டு இப்ப முன்னாள் எம்பி வீட்டுக்குள்ளேயே புகுந்துட்டாங்க. இப்பவே சட்டம் ஒழுங்க கவனிக்காம விட்டா நாளைக்கு எங்க வேணாலும் புகுந்து கொள்ளையடிப்பாங்கப்பா. மக்கள் வர்ற தேர்தல்ல தெளிவா ஓட்டம் மாத்தி போடணும். மக்கா, கோயம்புத்தூர் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்குது. அது என்னன்னா, அந்த 3 குற்றவாளிகளும் கோவில்பாளையத்தில் இருந்து வண்டியை திருடிட்டு வந்ததாகவும், வர வழியில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு பெரியவர் கூட சண்டை போட்டு அவரை கொலை பண்ணினதாகவும், அப்புறம் போகிற வழியில் தான் இந்த இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சதாகவும் தகவல் இப்போ வந்திருக்கு. கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை 3 குற்றத்தையும் ஒரே ராத்திரியில் சுதந்திரமாக செஞ்சுருக்காங்க. காவல்துறை என்ன செஞ்சுட்டு இருந்ததுன்னு தெரியல. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோடு முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.